பாண்டியில் வந்து அந்தமானில் தனிமை சிறையில் இருக்கார். 12க்கு 12 அடியில் இருக்கார் அவர் சிறையில். அவர் சிறையில் பட்ட துன்பத்தை தேசப்பிதா மகாத்மா காந்தியோ பண்டித ஜவஹர்லால் நேருவோ கூட படலை. சிறையில் அவங்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தன்னுடைய 3 புத்தகங்களை சிறையில் தான் எழுதினார். டிஸ்கவரி ஆஃப் இண்டியா, ஆட்டோபயோகிராஃபி, கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி, அத்தனை புத்தகங்கள் அவர் கொடுக்கப்பட்டது. தேசப்பிதா காந்திஜி வந்து சிறையில் நன்றாக கவனித்துக் கொள்ளப்பட்டார் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால். ஆனால் சாவர்கர் அப்படி இந்த அரசு நடத்தலை. தனிமை சிறை அது, காலாபாணி. பிற்காலத்தில் வந்து உலகம் முழுவதும் பிரச்சனைகள் வந்து இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் கட்சிகள் சிவில் சமூகம் குரல் எழுப்பி கொடுமைப்படுத்தக்கூடாது இந்தியர்களை போராடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்தமான் சிறையில் இருந்தவங்களெல்லாம் நம்ம வந்து இங்கே மாற்றணும், இந்திய சிறைச்சாலைகளுக்கு மாற்றணும். அந்த சிறையில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான காலகட்டத்தை கழிச்சவர் சாவர்கர். இந்த நாட்டோட சுதந்திர போராட்டத்தில் சாவர்கருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து? தயவு செஞ்சு இதை பேசுங்க. என் கருத்தை நீங்கள் மறுத்து கூட பேசலாம், என்னை முத்திரை குத்தலாம், என்னை கழுவில் ஏற்றலாம், ஓகே ஃபைன், செஞ்சுட்டு போங்க. நான் சொல்ல வருது, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அவசியம் ஏன் வந்தது? இதன் மூலமாக இன்றைய நவீன உலகத்தில் இன்னைக்கு ப்ராக்டிக்கல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும்னா அதை செய்யலாமா? இந்திரா காந்தி ஏன் அப்போ சாவர்கரை புகழ்ந்து பேசினாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும் இந்த ராகுல் காந்தி. காலாபாண்டியில் வந்து